This video is sponsored by SPO Private Limited. This is one of the best genuine company in Tamil Nadu. இந்த கம்பெனில நீங்க சேர விரும்புறீங்கன்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வீடியோல கொடுத்திருக்கிற மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இங்க எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. நமக்கு என்ன திறமை இருக்கோ, நமக்குள்ள என்ன ஒரு அற்புதமான விஷயம் இருக்கோ, எல்லாருக்குள்ளயும் ஏதாவது ஒரு அற்புதமான விஷயம் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம திறமையா செயல்பட்டு நாமளை தயார்படுத்திக்கிட்டாலே போதும். இந்த உலகத்துல நாம என்ன விரும்பணுமோ அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு அவங்க அப்படி இருக்காங்களே, இவங்களுக்கு இது கிடைச்சிருச்சே, இவங்கெல்லாம் இப்படி வாழ்றாங்களே அப்படின்னு அடுத்தவங்களை நினைச்சு நம்ம கவலைப்பட்டுட்டு நம்மள குறைவா எடை போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டையும் அடையவே முடியாது. அது மாதிரிதான் இன்னைக்கு நம்ம ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி இருக்காரு. அவருக்கு எப்போதுமே தன்னோட வீட்டு தேவைக்கு தேவையான தண்ணீரெல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு குளத்துலதான் தண்ணீர் எடுத்துட்டு வருவாரு. அப்படி அவர் தண்ணீர் எடுத்துட்டு வர்றதுக்காக 2 குடம் வச்சிருக்காரு. அந்த 2 குடத்தையும் என்ன பண்ணுவாரு, ஒரு பெரிய ஒரு களி எடுத்து அந்த களியோட 2 முனைகள்லையும் அந்த பானைகளை கட்டி தன்னோட தோல்ல சுமந்துட்டு அது மூலமா அதுல தான் தண்ணி எடுத்துக்கிட்டு வருவாரு. அப்படி டெய்லி வரும்போது அதுல ஒரு பானை ஒரு குறையுள்ள பானை இருக்கு, அதுல இன்னொரு பானை குறையில்லாத பானை இருக்கு. இந்த குறையுள்ள பானை இருக்கு பாத்தீங்களா, இந்த குறையுள்ள பானையில இருந்து எப்ப பார்த்தாலும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வர்ற வழி ஃபுல்லா நெடுக கொட்டிக்கிட்டே வரும். சிந்திக்கிட்டே வீட்டுக்கு வரப்ப பாதி அளவு தண்ணி தான் இருக்கும். இந்த குறையில்லாத பானை இருக்குல்ல, இந்த பானைக்கு தன் மேல ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிட்டு இந்த குறையுள்ள பானையை பார்த்து எப்ப பார்த்தாலும் கேலியும் கிண்டலுமா செஞ்சுட்டே இருந்துகிட்டே இருக்கு. இத பார்த்துட்டு இந்த குறையுள்ள பானைக்கு ரொம்பவே கவலை. இப்படியே இந்த நாட்கள் ஒரு 2 வருடம் இதே மாதிரி ஓடிடுச்சு. இது பொறுத்து பார்த்துச்சு. அதால தாங்கிக்க முடியல. உடனே அவரோட விவசாயிய பார்த்து கேட்டுச்சு, ஐயா, நீங்க டெய்லி வர்ற வழியில தண்ணி எடுத்துட்டு வர்றீங்க, நான் இவ்வளவு குறையோட இருக்கேன், என்னால உங்களுக்கு நஷ்டம் தானே, வர்ற வழி ஃபுல்லா தண்ணி சிந்தி உங்களுக்கு பாதி அளவு தண்ணி தானே கிடைக்குது, என்னை எப்படியாவது சரி பண்ணுங்களேன் அப்படின்னு கேக்குது. நீ உன்னை கவனிச்சியா, வர்ற நெடுக்கெல்லாம் நீ இருக்கிற பக்கம் எவ்வளவு பூச்செடிகள் இருக்குன்னு நீ கவனிச்சியா? நீ உன்னோட குறைகள் எனக்கு தெரியாம இல்ல, உன்னோட குறை எனக்கு தெரியும். நீ இருக்கிற பக்கமா தண்ணி வெளியிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ இருக்கிற பக்கம் பார்த்து நான் நிறைய பூச்செடி விதைகளை நான் தூவிக்கிட்டே வந்தேன். இப்போ அந்த செடியெல்லாம் வளர்ந்து எனக்கு நிறைய பூக்களை தருது. இந்த பூக்களை எடுத்துட்டு என்னோட வீட்டை நான் அலங்கரிக்கிறேன். அது மட்டும் இல்லாம மீதம் இருக்கிற பூக்களை எல்லாம் எடுத்துட்டு போய் சந்தையில வித்து நான் பணம் சம்பாதிக்கிறேன். அதனால நீ அதை நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு விவசாயி சொன்ன உடனேயே தன்னை பத்தி இருந்த அந்த தாழ்வான எண்ணத்தை இந்த குறையுள்ள பானை என்ன பண்ணுச்சு, அத அன்னைக்கே விட்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப திறம்பட சிறப்பா செய்ய ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரிதான் இந்த கதையில இருக்கிற இந்த பானை மாதிரிதான் தனக்கான விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள் தனக்குள்ளேயும் இருக்கும். அத நாமளே கண்டுபிடிக்க மறந்துட்டோம். நாமளே கண்டுபிடிக்கலன்னா வேற யாரு கண்டுபிடிப்பாங்க? அப்போ தனக்குள்ள இருக்கிற திறமையை நாம திறம்பட அதை பயன்படுத்தி நாம கரெக்டா பண்ணினாலே போதும், நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் தானா சேரும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.